நம்ம ஒண்ணா சேர்ந்து ட்ராமாவை ஹீல் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. ஓகே ப்ரோ, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ராமா வந்து ஹீல் பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு ட்ராமா ரிலேட்டடான விஷயம், அதுக்கப்புறம் நான் எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ட்ராமானா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஜெமினிட்ட போயிட்டு ட்ராமானா என்னன்ட்டு கேட்டிருக்கேன். அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா, ட்ராமானா நமக்கு நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மைண்ட் மற்றும் பாடியை சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால, ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட், லாஸு, இல்லான அப்யூஸ் நடக்கும்போது நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ஷாக் ஆகிடுவோம். அந்த ஈவெண்ட் முடிஞ்சாலும் பிரெயின் அந்த பயத்தை, பெயினையும் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் ஃப்யூச்சரில் கூட ஆங்ஷியஸ் இருக்கும், சடனாக ஃப்ளாஷ்பேக் வரும். மனசில் ஆறாத ஒரு ஆழமான காயம், எமோஷ்னல் வூண்டு தான் ட்ராமா. ஓகே, இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம், அதை வந்து பாஸ் பண்ணி வந்திருப்போம், கடந்து வந்திருப்போம். ஸோ அதுதான் ட்ராமான்ட்டு வந்து ஜெமினி வந்து சொல்லுது. ஓகேங்களா? அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டல் வைஸாகவும் இருக்கலாம். ஃபிசிக்கல் வைஸ்னால் எப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஃபிசிக்கலாக நம்மளை போட்டு அடின்னு அடிச்சிருக்கலாம். இந்த மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறதெல்லாம் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தீராத ஆசை, இந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பெயின் வந்து எக்ஸ்ட்ரீமுக்காக வரும். எப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிருப்போம். இந்த சின்ன குழந்தைகளெலாம் பொம்மை வேணும்னு நினச்சிருப்போம், வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது கூட ஒரு ட்ராமா மாதிரி ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நான் இந்த மாதிரி தான் புரிஞ்சு வச்சுருக்கேன் ட்ராமாங்கிறத. நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரி இதுதான் ட்ராமா அப்படின்ட்டு நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு எந்தெந்த விதத்தில் ட்ராமா ஆச்சுன்னு என் கதையெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நேரம் கேளுங்க. நானும் எங்கள் அப்பாவும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு எதுவும் ஆகலை, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் காலில் வந்து அடிபட்டு ரத்தம் வந்து போயிடுச்சு. அது வந்து என்னை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு ஓட்டணும்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இப்போ கூட நான் எங்கேயாவது போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ரோட்டில் எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவேன். ரோட்டில் ஏதாவது தூரத்தில் ஒரு சைக்கிள் வந்துச்சுன்னா கூட நான் வந்து ஸ்லோ பண்ணிடுவேன். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவாக என்னை காப்பாற்றுறதுக்காக அது வந்து யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன், நான் வந்து ஓட்டிட்டு போகிறேன், இல்லை பின்னாடி வந்திருக்கேன்னாலும், அப்போ ரோட்டில் போக போக எனக்கு வந்து ஒரு லாரி வந்துருச்சுன்னா அதில் போய் அந்த டயருக்குள்ளே போய் சிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். எனக்கு ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்கிறேன்னா வண்டியில் அந்த டயர் கடியில் போகிற மாதிரி அந்த மாதிரி தாட்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஸ்கூல் டைம்லலாம் எப்படி சொல்கிறது, அந்த போட்டு அடிப்பாங்கள்ல, இந்த ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது மார்க் வந்து கம்மியாக ஆகிட்டோன்னா போட்டு சம்மந்தமே இல்லாமல் வெர்பலாக வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது கூட ஒரு ட்ராமாவாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஃபேமிலிக்குள்ளே நடந்த ட்ராமா சொல்கிறேன். என்னென்னா, ஒரு நாள் நான் எதையோ போட்டு உடச்சிட்டேன், ஏதோ ஃபோனோ ரிமோட்டோன்னு தெரியல, ஏதோ போட்டு உடச்சிட்டேன். அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் திட்டினாங்க, அடித்தாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஏதோ அதே தப்பு மறுபடியும் பண்ணேன், எதையோ போட்டு உடச்சிட்டேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அது உடச்சது நான் தான் அப்படின்ட்டு நான் வாயை திறந்து சொல்லவே இல்லை. அது கூட ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணால் அதை நம்ம ஹைட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் இது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைல்ட்ஹுட்டில் நடந்தங்காட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா அதை வந்து ஹைட் பண்ணணும், அதை வந்து சொல்லக்கூடாது. சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு வெர்பலாக நமக்கு வந்து அப்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹைட் பண்ணுவேன். இது வந்து என் ரியல் லைஃப்பில் நிறைய அஃபெக்ட் பண்ணுச்சு. என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்கூல் போகிறேன், இல்லை காலேஜ் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா, ஒருத்தன்ட்ட போய் பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து சும்மா ஜாலியாக ஏதோ ஒன்று பேசலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது நம்ம பேசணும் அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது, ஸோ நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டெப்பு எடுக்கவே மாட்டேன், போய் பேசவும் மாட்டேன். அதே மாதிரி தான் போய் கிளாஸ் முன்னாடி போய் பேசணும்னு அதே மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுறது ஹைட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த சைல்ட்ஹுட்டில் நடந்தது என் அடல்ட்ஹுட்லேயும் போக போக அது வளர்ந்துக்கிட்டே வந்தது. வேறு என்னென்ன கதை சொல்லலாம்னா, இப்போ வந்து இப்போ கூட எனக்கு இந்த ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வெளியே அந்த ரோட்லலாம் போச்சு ஹார்ன் அடித்தாங்கன்னா உள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்கும். லைட்டாக ஒரு மாதிரி அந்த ஒரு இந்த ஆங்ஷியஸ் ஃபீல் வந்து எனக்கு தெரியும் லைட்டாக. ஸோ அப்போலாம் ஃபஸ்ட்டெலாம் வந்து பிடிக்காமலாம் போவேன். அந்த ஸ்கூல் பஸ்ஸெலாம் வந்து நான் அழுதுட்டு எங்கள் அம்மா விட்டு போக மாட்டேன், கையவே பிடிச்சிப்பேன் எங்கள் அம்மா கையை. அது மாதிரி போகும்போது உள்ளே போய்க்கு வந்தால் எல்லோரும் மிரட்டுவாங்க, எந்திரிக்கூடாது, எந்திரிச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஆயமாலாம் இருப்பாங்க போட்டு, எந்திரிச்சுன்னா அவ்வளோதான், அவனை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாங்க. ஒரு நரகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அந்த ஸ்கூல் போகும்போதெல்லாம். அந்த மாதிரி நடந்தங்காட்டி எனக்கு இப்போ ஸ்கூல் பஸ் ஆரம்பி போச்சுனாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஏதாவது பசங்க போனாலும் அப்போ எனக்கு நடந்தது வந்து ஞாபகம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் எனக்கு வந்து நடந்திருக்கு ட்ராமாங்கிற விஷயம். பேய் படம்லாம் பார்த்துட்டு நைட் டைமில் வந்து நான் வந்து வெளியே போகணுன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். டக்குன்னு போவேன் பாத்ரூம் போயிட்டு குடு ஓடியாந்து கதவை டப்புன்னு ஏதாவது லாக் பண்ணிடுவேன். என்னால் தொட முடியாதுங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி உள்ள ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ராமாலாம் மறுபடியும் அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நடந்துட்டு நம்ம இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் செல்ஃபில் வந்து நமக்கு எப்பயாவது அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த மெமரி ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சு, அந்த ஒரு மாதிரி அந்த எமோஷன் ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுவோம்ல. நம்ம ஆக்சுவலாக ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்டான்னு கேட்டால் அது வந்து
தெரியவே தெரியாது யாருக்குமே. இப்போ நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்டா இல்லை நம்ம வந்து அந்த ட்ராமானால் வந்த எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறதுனால அதை நம்ம பண்ணுறோமா, ஆக்சுவலாக அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு அடிக்டா இந்த வீடியோ கேமுக்கு அதே மாதிரி தான், இந்த காட்சி பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான், இந்த அடுத்தவங்களை வந்து வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸை இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் வெர்பலாக நம்ம திட்டிக்குவோம்ல மாற்றி மாற்றி, அப்புறம் ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறோமா இல்லை ஆக்சுவலாக அது வந்து நம்ம பண்ணுறோமா, ஆக்சுவலாக நமக்கு அந்த ஜங்க் ஃபுட்டுக்கு வீடியோ கேமுக்கு காட்சிக்கெல்லாம் அடிக்டடாங்கிற மாதிரி விஷயம் ஒரு குழப்பற மாதிரி இருக்குல்ல பாருங்களேன். நம்ம ஆக்சுவலாக நம்மலாம் பார்த்தா ஜென்யூனான நல்ல பர்சன் மாதிரி தான் இருக்கும். நம்ம சைல்டுஹுட்டில் என்னென்ன விஷயம் நடக்குதோ ஒன்றொன்னா அது வந்து சர்வைவலுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அடல்ட்ஹுட்லேயும் அதே விஷயம் ஃபாலோ ஆகிறதுங்காட்டி நம்ம வந்து ஒரு பேட் பர்சனாக மற்றவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நம்ம பேட் பர்சன் கிடையாதுன்ட்டு தான் நான் மீன் பண்ணுவேன். ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நமக்கு தோணும் போது அந்த எமோஷன் மறுபடியும் ஃபீல் ஆகும்போது நம்ம அதை கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம லைஃப் வந்து நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது, நம்ம ஹெல்த்தை, மென்டல் ஹெல்த்து. ஸோ இதனால தான் ஒருத்தங்க ஓவர் வெயிட் ஆகுறாங்க, ஒரு மாதிரி வீக் ஆகுறாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு கூட போகிறாங்க, ஒரு மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க. எல்லா விஷயமும் பார்த்தா இந்த ட்ராமானால தான் நடக்குதுன்ட்டு புரியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்க புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னால் அதை வந்து ஹீல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு அப்படி இப்படிங்கிறேன், எதுவுமே ஹீலும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அது திருப்பியும் அந்த எமோஷன் ஃபீல் தான் ஆகுது. ஸோ அது என் கன்க்ளூஷன் என்னென்னா, நம்மளால் அந்த ட்ராமாங்கிற ஒரு விஷயத்தை ஹீல் பண்ண முடியாது, நம்ம வந்து அக்செப்ட் தான் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷன் ஃபீல் ஆகுதா, ஓகே லைஃப்னால் இப்படி தான் இருக்க செய்யும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை வாழணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். உங்களால் ஹீல்லாம் பண்ண முடியாது. அதுலேருந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் அந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு எமோஷன் ஃபீல் ஆகலாம், அதுக்கு ஒரு ஆங்ஷியஸ்னஸ் ஃபீல் ஆகலாம், அதுக்கு ஒரு பயம் ஃபீல் ஆகல. நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த விஷயம் ரீகால் ஆகும்போது நம்ம அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு எமோஷன் புதுசாக அது கூட ஒரு ட்ராமாவாக மாறலான்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் குழப்பற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதை வந்து எப்படி சொல்கிறது, எப்படி ஹீல் பண்ண ஒரு வித்தியாசமானவே, ஆனால் அது ஹீல் கிடையாது, ஆனாலும் ஹீல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து அந்த ரீகால் மெமரி எல்லாம் ஆச்சு, நம்ம அந்த எமோஷன் ஃபீல் ஆச்சுன்னா நம்ம கோப்பிங் மெக்கானிசமாக ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல, ஜங்க் ஃபுட்டு, காட்சி பார்க்குறது, வீடியோ கேம் விளையாடுறது, அடுத்தவங்களை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறோம்ல, நம்ம லைஃப்பை நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த அந்த ட்ராமாவுக்கு வந்து நம்ம கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதுவே இந்த கோப்பிங் மெக்கானிசமை நம்ம லைஃப்பை நல்ல விதத்தில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயத்த ஏன் பண்ணக்கூடாது? அது நான் சூஸ் பண்ண அந்த நல்ல விதத்தில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய கோப்பிங் மெக்கானிசம் வந்து நான் சூஸ் பண்ணது என்னென்னா ஜிம், ஓகேங்களா, ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது மெமரி ரீகால் ஆகும்போது அந்த எல்லா எனர்ஜியும் கொண்டு போய் நான் ஜிம்மில் காட்டுவேன். அப்படி காட்டும் போது அந்த எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ என் ரியல் லைஃப்பில் நார்மலாக இருக்க முடியும். ஸோ அதே சேம் டைம் அந்த ட்ராமாவோட எனர்ஜி வந்து வந்துச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மீன்ஸ் அதை வந்து வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஜிம்மில் ஃபோக்கஸ்டாக இருந்தேன்னா என்னால் மசில் பில்ட் பண்ண முடியும், ஃபேட் லாஸ் ஆக முடியும், நான் ஒரு நல்ல ஷேப்புக்கு வர முடியும், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக மாற முடியும், என்னோடய ஆங்ஷியஸ் லெவல் கொஞ்சம் குறையும். ஒரு ட்ரிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களோட மூளையை. அப்படின்னா நீங்கள் ஒரு எமோஷனல் ஃபீல் வருது, ஒரு ரீகால் ஆகுது அந்த ட்ராமாங்கிற விஷயம்னா அதை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணக்கூடிய கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் தான் ஆக போகுது. ஹீலும் பண்ண முடியாது உங்கள் ட்ராமாவை. அது வந்து ஒரு டைம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்த்தங்காட்டி என்னால் என் ஜிம்மில் வந்து நல்லா ப்ராக்ரஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, என்னால் மசில் பில்ட் பண்ண முடிஞ்சு, ஒரு மாதிரி ஃபிட்டாக என்னால் மாற முடிஞ்சு, ஒரு ஆங்ஷியஸ் லெவலுங்கிறது வந்து குறைஞ்சி. இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அப்போ நீங்கள் காலேஜ், ஸ்கூலு, ஒர்க்கு, இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க, எங்கேயோ ஒரு பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் இப்போ ஜிம்மில் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் பார்க்க நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண ஒரு நல்ல ஷேப்புக்கு வர உங்களோட ஆங்ஷியஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உங்களோட கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் நீங்கள் அந்த ட்ராமாங்கிற ஒரு விஷயத்த ஜிம்முங்கிற ஒரு கோப்பிங் மெக்கானிசமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் வந்து அந்த இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்துடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அந்த ட்ராமாங்கிற ஹீல் பண்ணுறது ஆன்சர் வந்து ஜிம். ஸோ நீங்கள் இதை வந்து கிரிஞ்சாக என்னை வந்து பார்த்துட்டு போங்க. எனக்கு வந்து இதை என் லைஃப்பை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணியிருக்குது. ஒரு எமோஷன்லாம் நிறையா இந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டால் எனக்கு இருக்குது. அது வர்றப்பெல்லாம் நான் வந்து ஜிம்மில் வந்து அதை காட்டிடுவேன். இதனால தான் நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக ஜிம் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விதமாக இந்த லைஃப்பில் என்ன வயிறு நடந்தாலும் நான் இந்த ஜிம்முங்கிற ஒரு விஷயத்த நிறுத்த போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ட்ராமாங்கிறது வந்து
நம்ம லைஃப்லேருந்து போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த கோப்பிங் மெக்கானிசமாக நான் ஜிம்மை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து ஜிம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் சூப்பர் எனக்கு பிடிக்கும் ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து ஆரம்பித்தது என் லைஃப்பில் அந்த எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஜிம் ஆரம்பித்தேன். நான் வந்து ஹானஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் எப்படியும் அந்த ட்ராமா எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ண தான் போகிறீங்க. அந்த கோப்பிங் மெக்கானிசமாக ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண தான் போகிறீங்க. அது ஏன் ஜிம்மாக இருக்கக்கூடாது அந்த கோப்பிங் மெக்கானிசம்ங்கிறத தான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ட்ராமா அந்த ஹீல் பண்ணுறதுங்கிறத ஒரு கான்செப்டை வந்து நான் இப்படி தான் பார்த்துருக்கேன். மோட்டிவேட்டடே இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும். அந்த கோப்பிங் மெக்கானிசம் ஜிம்முக்கு மாற்றினீங்கன்னா உங்களால் இம்ப்ரூவ் ஆக முடியும் உங்கள் லைஃப்லேருந்து. அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவீங்க. உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆச்சு, அந்த ட்ராமானால் வந்து எமோஷன் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட் ஹேபிட்ஸ் பண்ணுறது, அந்த ஜங்க் ஃபுட்டு, காட்சி பார்க்குறது, வீடியோ கேம் விளையாடுறது, அடுத்தவங்களை வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி எப்போ பாரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்லேயே இருக்கிறது வந்து குறையும்னு வச்சுக்கோங்களேன். அடிக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது என்னால் நோட் பண்ண முடியுது ப்ரோ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ராமடைஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஹீல் அதுலேருந்து வெளியெல்லாம் வர முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து இந்த கோப்பிங் மெக்கானிசமை வேற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை நல்ல விதத்தில் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமா அதை பாருங்கள். அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இன்னும் நீ வீடியோ விட்டு போலியா? வீடியோ முடிஞ்சு ப்ரோ. அவ்வளோ பாசமா என் மேலே. சே ஓகே ப்ரோ, அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிரு ப்ரோ. கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் 3 பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு போயிருங்க செல்லம்.